பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அநேக பரிசேயர் சதுசேயர்லாம் ஆண்டவரை தூஷித்த நேரத்தில் அதிகாரத்துவத்தில் இருக்கிற ஒரு பரிசேயன் மாத்திரம் ஆண்டவரை சந்திக்க ராத்திரி நேரத்தில் புறப்பட்டு வந்து, போதகரே கடவுள் உங்களோடு இருக்கிறாருன்னு நம்புகிறோம், இல்லைனா இப்படிப்பட்ட அதிசயத்தெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த நிக்கோதேமு. இயேசு அவர்கிட்ட, சரிதான்ப்பா, நான் செய்கிற அற்புதங்களை பார்த்தோ இல்லை கேள்விப்பட்டோ நீ நம்பி வந்திருக்க, ஆனால் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கலைன்னா என்னோட ராஜ்யத்தில் அவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது மண்ணுனால மனுஷனுக்கு சரீரத்தை உண்டாக்கி அவருடைய ஆவி அவனுக்கு தந்தாரு. அவனுடைய ஒரே கீழ்ப்படியாமையினால அவன் ஏதேன் தோட்டத்தை மாத்திரம் இல்லை, ஆண்டவரோடு இருந்த நல்ல ஐக்கியத்தையும் இழந்துட்டான். அதனால தான் இந்த பாவமான சரீரம் கழுவப்படவும் நம்மளுடைய உள்ளான ஜீவியம் மாறவும் முதலாவது ஜலத்தினாலேயும் ஆவியினாலேயும் நம்மளை கழுவ இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து பிரியப்படுறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அநேக வரங்கள் இருக்கலாம், அநேக தாளந்து இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டிக்கு ஏற்ற அநேக நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இல்லைன்னா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் விருதான்னு வேதம் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.